அனைவருக்கும் வணக்கம். தோளில் விழுந்த தோகை மயிலாய், கோளில் சிறந்த குளிர்சாய் திங்களாய், முறுக்கு உடைந்து மணக்கும் மலராய், சிறகினில் தத்தும் செங்கால் அன்னமாய், அமுத மொழிபகர் அழகின் பிம்பமாய், குமுத மலர்விழி கமலும் கருங்குழல் வாழும் எழிலாய், வசந்த புலிலாய் திகழும் தமிழ் அன்னையை வணங்குகிறேன். இறை ஒன்று, இனம் இரண்டு, தமிழ் மூன்று, திசை நான்கு, புலன் ஐந்து, சுவை ஆறு, சுரம் ஏழு, திக்கெட்டு, ரசம் 9 என்று வகுத்து வாழுகிற தமிழ் இனம் அதனுடைய தொன்மைக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். பெருந்தலைவர் என்று சொன்னால் அவர் ஒருவர்தான், அவர்தான் காமராஜர். ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கில்லையே என்று உருகுவார் கண்ணதாசன். ஆகட்டும் பார்க்கலாம் என்றாலே காரியம் முடிந்துவிடும் வார்த்தைக்கு சொந்தக்காரர் எவர்? முடியாது போ முகத்துக்கு நேரே சொல்லக்கூடிய துணிச்சல் கொண்டவர் யார்? அவர் கடைக்கோடி மனிதனும் கைநாட்டு பாமரனும் நேரடியாக சந்திக்கலாம் முதல்வரை. கடைக்கோடி மனிதனும் கைநாட்டு மனிதனும் நேரடியாக சந்திக்கலாம் முதல்வரை. அவர் யார்? ஆடம்பரம், புகழ்ச்சி, விளம்பரம் அறவே பிடிக்காது. ஆடம்பரம், விளம்பரம், புகழ்ச்சி அறவே பிடிக்காது. சொற்களை வீணாக செலவழிக்க மாட்டார். நண்பர்களே, சொற்களை வீணாக செலவழிக்க மாட்டார். சுருக்கமாக அளந்து பேசுவார். தமிழ்நாட்டில் எந்த ஆறு எங்கே ஓடுகிறது, அதன் கிளை ஆறுகள் எங்கே ஓடுகிறது, எந்த ஊரில் என்ன தொழில் நடக்கிறது, எந்த ஊரில் என்ன தொழில் நடக்கிறது, அந்த ஊரில் யார் முக்கியமானவர், அந்த ஊரில் யார் முக்கியமானவர் என விரல் நுனியில் விவரங்களை வைத்திருப்பவர் யார் என விரல் நுனியில் விவரங்களை வைத்திருப்பவர் யார்? ஆழியாறு பரப்பிக்குடம் கட்ட முடியாது என்றார்கள். ஆழியாறு பரப்பிக்குடம் கட்ட முடியாது என்றார்கள். முடித்து காட்டியவர் எவரவர்? 33,000 ஏரி குளங்கள் சீர்படுத்தியவர் எவரவர்? கால்படியாத கிராமமே இல்லை. அவர் கால்படியாத கிராமமே இல்லை. தமிழகத்தின் பூலோகம் அத்துப்படி அவருக்கு. தமிழகத்தின் பூகோளம் அத்துப்படி அவருக்கு. அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் எவர்? நண்பர்களே, ஒரு தலைவனுக்குரிய தனித்தன்மை, ஆளுமை பண்பு, தொலைநோக்கு சிந்தனை, தெளிந்த நீரோடை, தெளிவாக முடிவெடுக்கும் நிர்வாக ஆற்றல், தூங்காமை, துணிவுடைமை, பிரச்சனைகள் விவாதங்கள் நீளுகிற போது அதிகாலையை தொட்டுவிடும். இருந்தாலும் காலை 7 மணிக்கு கடமையிலிருந்து வழுவாது பணியை தொடங்கிவிடும் பேராற்றல் கொண்டவர் யார்? அவர்தான் கர்மவீரர் காமராஜர். அவர்தான் கர்மவீரர் காமராஜர். பெருந்தலைவர் என்பார்கள், கிங்மேக்கர் என்பார்கள், படிக்காத மேதை என்பார்கள். இந்தியாவே 2 பிரதமர்களை உருவாக்கி ஆகச்சிறந்த ஆளுமை மிக்க தலைவர் என்பார்கள். இத்தனையும் இருந்தாலும், வானம் தொட்டு உச்சத்திலே புகழ் இருந்தாலும் கூட அமைதியத்தின் இருப்பிடம். மழைநீரைப் போல சுத்தமானவர், மழைநீரைப் போல சுத்தமானவர், அற்புதமான ஆற்றலுக்கு சொந்தக்காரர். அப்படிப்பட்ட அந்த பெருந்தலைவருடைய புகழை, பெருமைகளை நாம் பேச இருக்கிறோம். நண்பர்களே, ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து வறுமையின் பிடியில் உழன்று பசியும் பட்டினியும் துரத்த மழைக்கு கூட பள்ளிக்கு போகாத ஒருவர், தமிழ்நாட்டின் 9 ஆண்டுகள் மாட்சிமை தாங்கிய முதலமைச்சர் அவர். அத்தகைய தியாகசீலரை எண்ணி எண்ணி பார்க்க வேண்டாமா? அவருடைய நினைவுகளை, அவருடைய பெருமைகளை, ஆக சிறந்த பண்புகளை நாம் வாசித்து போனால் கரைந்து போகும். 10 பக்கங்களில் சொல்ல வேண்டிய ஒன்றை ஒற்றை வரியில் சொல்லி முடித்து விடலாம். ஒற்றை வரியில் ஒரு கவிதை சொல்லி முடித்து விடலாம். அத்தகைய வலிமை மிக்கது
கவிதை. அந்த கவிதையால் பெருந்தலைவர் காமராஜரை நாம் போற்றி பாராட்ட இருக்கிறார்கள் இந்த 4 கவிஞர் பெருமக்கள். அப்படிப்பட்ட இந்த 4 கவிஞர்களை நான் அறிமுகம் செய்து வைக்கிறேன். நண்பர்களே, விடுதலை வேள்வியில் காமராஜர் என்கிற தலைப்பின் கீழே கவிதை பாட இருக்கிறவர் கவிஞர் கங்கை மணிமாறன் அவர்கள். அவர் தமிழாசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர், நல்ல தமிழ் சிந்தனையாளர், நிறைய நூல்களை எழுதி தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு ஆகச் சிறந்த ஒரு தமிழ் அறிஞராக விளங்கி வருகிறவர். கம்பன் பிறந்த மண்ணுக்கு சொந்தக்கார். இரண்டாவதாக கல்விக்கண் திறந்த காமராஜர் என்ற தலைப்பின் கீழே இங்கு கவிதை பாட வந்திருக்கிறவர் கவிஞர் பாரதி சுகுமாரன் அவர்கள். தன்னை எரித்து தனலாக எரிந்து இருட்டும் உலகத்துக்கு தானே நெருப்பாகி வெளிச்சத்தை தந்தான் அல்லவா நம்முடைய எட்டயபுரத்து பாட்டன் பாரதி. அவன் பெயரிலே அமைக்கப்பட்டிருக்கிற தமிழக அரசனுடைய மகாகவி பாரதியினுடைய விருதை பெற்றவர் பாரதி சுகுமாரன் அவர்கள் கவிதை பாட இருக்கிறார்கள். அதற்கு பிறகு மூன்றாவதாக கவிதாயினிகள். கவிதைக்கு போட்டி ஆண் மாத்திரமா, இதோ பெண் கலைமகள்கள் வந்திருக்கிறார்கள். அதுவும் நம்முடைய கவிதாயினி NS கிருஷ்ணவேணி செந்தில் அவர்கள். நிறைய நூல்களை எழுதி வருகிறார். தமிழ் ஆர்வமிக்கவர். கவிதையால் உங்களை கட்டி போட வந்திருக்கிறார். நான்காவதாக தென்னாட்டு காந்தி என்கிற தலைப்பின் கீழே கவிதாயினி வேளச்சேரி கோமதி அவர்கள். அவரை கவிப்புயல் என்றும் அழைப்பார்கள். சிறந்த ஒரு தமிழ் அறிஞர். நிறைய ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். நல்ல நூல்களை படைத்திருக்கிறார். ஆக சிறந்த கவிஞர்கள் இங்கு 4 பேர் அவையிலே வீற்றிருக்கிறார்கள். நண்பர்களே, பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளில் கவிதை மலர்கள் மலர இருக்கிறது. கவிதை பாட இருக்கிறார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டியது தான். உங்கள் கரங்கள் இரண்டும் அடிக்கடி சந்திக்கட்டும். உங்கள் கைதட்டும் ஓசை கவிஞர்களின் காதில் விழட்டும். நண்பர்களே, இப்போது கவிதை தொடங்குகிறது. முதலில் விடுதலை வேள்வியில் காமராஜர் கவிஞர் கங்கை மணிமாறன் அவர்களை உங்கள் சார்பிலே அழைத்து மகிழ்கிறேன். வணக்கம். உண்ணத் தலைப்படின் உயிர் நரம்பெல்லாம் விண் எனத் தெரிக்கும் வீர தமிழ்மொழியை, உண்ணத் தலைப்படின் உயிர் நரம்பெல்லாம் விண் எனத் தெரிக்கும் வீர தமிழ்மொழியை எண்ணி போற்றி இதயத்தால் வணங்கி, கண்ணீர் கருமணியாய் கவிமணிகள் சிந்தென்று என்னை அழைத்த டிடி தமிழுக்கும் வணக்க பூங்கொத்து வழங்கி, கற்கண்டு தமிழ் கொண்டு காமராசர் புகழ்பாடும் சொற்கண்டு மகிழ்ந்து சொக்கத்தான் வந்திருக்கும் மதிவண்டு கூட்டத்தின் மலரடிகள் போற்றி கங்கை மணிமாறன் கைகூப்பி வணங்குகின்றேன். கவியரங்க தலைவர், மந்திர சொற்கள் மகுடி வார்த்தைகள் சுந்தர தமிழ் நடைக்கு சொந்தக்காரர். திருவாய் திறக்கும் தருவாய் ஒவ்வொன்றும் தமிழுக்கு வருவாய் என்று வாழ்கிற வைகை செல்வது. சுருக்கமாய் சொன்னால் வான் மேகம் போல முழங்கும் ஆண் மேகம் இவர். அவரை வணங்குகிறேன். தலைமுறைகள் கொண்டாடும் தகைசால் தமிழர். தமிழ்நாட்டு வரலாற்றில் தங்க தடம் பதித்து தலை நிமிர்ந்த முதல்வர். பொன்னை உருக்கி பூண் அணிகள் செய்வது போல் தன்னையே உருக்கி தமிழகத்தை எழில் செய்த தவப்புதல்வர். தலைமைக்கு இலக்கணம் எளிமைதான் என்பதை வலிமையாய் உணர்த்திய வைராக்கிய மனிதர். அஹிம்சா மூர்த்தியும் சத்தியமூர்த்தியும் இடம் பிடித்த தேரின் வடம் பிடித்து நின்று வாகை சூடிய தீரர். விருதுப்பட்டியில் வித்தாகி விழுந்து இமயமே வணங்க எழுந்து நின்ற வீரர். கற்றது கையளவு, கற்பித்தது கடலளவு என்று உலகமே ஒப்பிக்க உயர்ந்து நின்ற சீலன்.
கல்லாமை அறியாமை இல்லாமையாக்கி வெள்ளாமை தழைக்கவும் விதி செய்த வித்தகர். இவர் போல் ஒருவர் இன்று வரை இல்லை என எவரையும் சொல்ல வைக்கும் இணையற்ற பெருந்தலைவர் காமராசர் பிறந்த நாள் இன்று. கலைமகளின் கை வீணை விறகாகி கிடந்து வீணான வேதனைக்கு முற்றுப்புள்ளி வைத்த முன்னாள் முதலமைச்சர் பிறந்த நாள். தவறு, அவர் முன்னாள் முதலமைச்சர் அல்ல, எந்நாளும் அவர்தான் இங்கே முதல் அமைச்சர். குலக்கல்வி ஒழித்து நலக்கல்வி கொண்டு வந்து நாட்டி காட்டியதில் அவர்தான் முதல் அமைச்சர். அதிகார பீடத்தின் அருகிலே கூட அன்னைக்கும் தங்கைக்கும் அணுவளவும் இடமில்லை என்று அறிவித்த புரட்சியில் அவர்தான் முதல் அமைச்சர். கள்ளுக்கடை திறக்காமல் கல்வி கடை திறந்து முள்ளுக்காடடித்த முற்போக்கு தனத்தில் அவர்தான் முதல் அமைச்சர். கோயில் இல்லா ஊரில் கூட குடியிருக்கலாம், பள்ளி இல்லா ஊரில் குடியிருப்பது பாவம் என்று திருமகளை செலவாக்கி கலைமகளை வரவாக்கி முதலீடு செய்த முதல் அமைச்சர் அவர்தானே. முதலீடுகளை வெளிநாட்டில் மட்டுமல்ல உள்நாட்டிலும் தேடென்று உணர்த்திய முதல் அமைச்சர் உண்மையில் அவர்தானே. கார்மேகம் போல கருத்தவர்தான் என்றாலும் கார்மேகம் போல கொடுத்தவரும் அவர்தானே. அவருக்குத்தான் இன்று பிறந்த நாள். அன்னை தமிழுக்கு அணி சேர்க்கும் வகையில் முதல் கலைக்களஞ்சியம் உருவாக்கிய கருணை களஞ்சியம் காமராஜர் பிறந்த நாள் இன்று. அந்தகார இருளில் அமிழ்ந்து கிடந்த அன்னை தமிழகத்தின் அத்தனை தெருக்களிலும் எண்ணெயில்லா விளக்காய் எப்போதும் எரிய வந்த காருண்ய சூரியன் காமராஜர் பிறந்த நாள் இன்று என்று சொல்வதில் எத்தனை சுகம் தெரியுமா? கருவிகளை பாடி களைத்து போன கவிதைகள் ஒரு வள்ளலை பாடும்போது வண்ண மயிலாய் தோகை விரித்து ஆடத்தானே செய்யும். சுயநலவாதிகளையே சூடி கணத்த தலைகள் நெருப்பை விட சுத்தமான ஒரு தேச தலைவனை பாசத்தோடு பாடி பணியும் போது உற்சாக வெள்ளம் ஓடத்தானே செய்யும். விளம்பரம் என்பதே விரும்பாத தனித்தன்மை, தன்னை எதிர்த்தவரை கூட அமைச்சராக்கி அழகு பார்த்த பெருந்தன்மை. 8 அமைச்சர்கள் எனக்கு போதும் என்று எட்டாத உயரத்தை எட்டி பிடித்த அரசியல் பேராண்மை. பட்டியல் இனத்து பரமேஸ்வரனை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக்கி அந்த இறைவனையே மகிழ்வித்த இறையாண்மை. என் சொந்தக்காரர்கள் யார் தெரியுமா? காட்டிலும் மேட்டிலும் வீட்டிலும் பசியும் பட்டினியுமாய் கஷ்டப்படுகிறானே அந்த குப்பனும் சுப்பனும் தான் என்று பிரகடனப்படுத்தி ஏழை பங்காளன் என வாழ்ந்து போனாரே அந்த எளிவந்த செந்தன்மை. ஆடு மாடு மேய்த்தவன் கையில் இருந்த கைத்தடி பிடுங்கி எழுதுகோல் கொடுக்கவே செங்கோல் பிடித்தாரே அந்த வள்ளன்மை. இவை அனைத்தையும் உள்வாங்கி ஆராதிக்கும் போது இப்படியோர் தலைவன் இருந்தானா, இப்படியெல்லாம் ஒரு தலைவன் இருந்தானா என்று புருவங்கள் வில்லாகி பொழுதெல்லாம் வளைகிறதே. காலந்தோறும் கவலைகள் துடைக்கவும் அழுகின்ற வாய்கள் அனைத்தையும் அடைக்கவும் அற்புத சாதனைகள் 1000 படைக்கவும் அப்பாவி மக்களுக்கு ஆறுதல் கிடைக்கவும் மனித கொடை அளிப்பான் மகேசன் என்பார்கள் ஆன்மீகவாதிகள். மனித கொடை அளிப்பான் மகேசன் என்பார்கள் ஆன்மீகவாதிகள். உண்மைதான், கடவுள் நமக்களித்த கருணை கொடைதான் காமராசர் என்பதில் கடுகளவும் ஐயமில்லை. காலையிலே மூளைக்கும் கடும் பகலில் வயிற்றுக்கும், காலையிலே மூளைக்கும் கடும் பகலில் வயிற்றுக்கும் அமுதூட்டி பசி தீர்த்த ஆண் வடிவ அன்னை அவர். அவருக்கு பாரத தேசம் ஒரு கண், பைந்தமிழ் நாடு மறு கண். 2 கண்களையும் இமைப்பொழுதும் மறவாமல் தொண்டாற்றி கிடந்த தூயவர்தான் காமராசர். ஜாலியன் வாலாபாக் படுகொலை,
உலக மாந்தரை உலுக்கிய போது விருது பட்டியலும் வீசியது அனல். சிவகாமி மைந்தன் சிறுவன்தான் என்றாலும் கருத்தினில் தெரித்தது கனல். இருந்த வேலையை உதறிவிட்டு எழுந்து நடந்தது காமராசர் எனும் காட்டாற்று புனல். விடுதலை வேள்விக்கு ஆகுதியாய் தன்னை ஆக்கிக் கொண்ட அற்புத தருணம் அதுதான். வாணிகம் செய்ய வந்தவர்கள் அரசியல் செய்தார்கள், அரசியல் செய்ய வந்தவர்கள் இங்கே வாணிகம் செய்தார்கள். இரண்டும் பிடிக்காமல் இருக்க பிடிக்காமல் திரண்ட கூட்டத்தில் தீ வளர்த்த தொடங்கினார் காமராசர். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தமிழ்நாட்டில் வீறு கொள்ளச் செய்த வீர திருமகனாய் விளங்கினார் அவர். மாறுவேடமிட்டு மக்களை சந்தித்து போராட்ட களங்களை புயலாக மாற்றினார். அதிகாரம் தேடியது அவரை கைது செய்ய. ஒரு வாரம் சிக்காமல் ஊர் ஊராய் அலைந்து திக்குகள் யாவுக்கும் தீ மூட்டிவிட்டு, வாருங்கள் காவலரே, காத்திருக்கும் என்னை கைது செய்யுங்கள் என்று நேர்மையான நெஞ்சோடு சரணடைந்தார் அண்ணல் காந்தியின் அரசியல் சீடர் காமராசர். 2.5 ஆண்டுகள் அமராவதி சிறை அவரை அடைத்து அலங்காரம் கொண்டது. உப்பு சத்தியாகிரகம், தண்டியிலே காந்தி எனும் தர்மம் நடந்தது. வேதாரண்யத்தில் காலா காந்தி எனும் கண்ணியம் நடந்தது. உப்புக்கு வரியா, உப்புக்கு வரியா என கேட்ட தப்புக்கு தண்டனை 2 ஆண்டுகள். அலிப்பூர் சிறை 6 அடி தாண்டிய அந்த அற்புத மனிதரின் காலடி தொட்டு கர்வம் கொண்டது. கள்ளுக்கடை மறியல், ஒத்துழையாமை இயக்கம், ரவுலட் சட்ட எதிர்ப்பு என்று வெள்ளை கொக்குகளை விரட்டி அடிக்க வெள்ளுடை தரித்த வேந்தர் நடத்திய வேட்டைகள் எத்தனை! அரைவாசம் என்பதே அறியாமல் அலைந்தவர் அடைந்த சிறைவாசம் எத்தனை நாள் தெரியுமா? 3000 நாள்கள். தேசம் காக்க 9 ஆண்டுகள் சிறைவாசம் செய்தவர் 9.5 ஆண்டுகள் உன்னத தமிழ்நாட்டை உருவாக்கும் வேள்வியில் உச்சத்தை தொட்டார். நிறைவாய் ஒன்று சொல்கிறேன். தியாகம் எனும் தீயில் புடம் போட்டு எடுத்த கருப்பு தங்கம் காமராசர். நன்றாக தட்டலாம். தியாகம் எனும் தீயில் புடம் போட்டு எடுத்த கருப்பு தங்கம் காமராசர் 3 முறை முதலமைச்சர், இந்திய பிரதமரை 2 முறை தேர்ந்தெடுத்த ஒற்றை மனிதர். அவர் கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் தான் வசித்து விட்டு போனார். அவர் கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் தான் வசித்து விட்டு போனார். கிங் மேக்கர், கர்ம வீரர், காலா காந்தி, ராஜரிஷி, பச்சை தமிழர், தமிழ்நாட்டின் இரட்சகர், குலக்கொழுந்து என்றெல்லாம் கொண்டாடப்பட்டவரை கொண்டாடி மகிழ்கின்ற டிடி தமிழுக்கு பாட்டு தமிழால் பாவலன் நான் பல்லாண்டு பாடுகிறேன். வானம் நிரந்தரம், பூமி நிரந்தரம், காற்று நிரந்தரம், காமராஜர் புகழும் நிரந்தரம். பாதம் பட்ட இடமெல்லாம் பள்ளிக்கூடம் அமைத்து சாதம் போட்டு சரித்திரம் படைத்த சமத்துவ தலைவர் புகழ் வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம். நண்பர்களே, கவிஞர் கங்கை மணிமாறன் கற்கண்டு சொற்கொண்டு கவிதையால் நம்மை கட்டி போட்டார். அற்புத கவிக்கு சொந்தக்காரர் அவர். பொங்கும் பூரிக்கும் புது வெள்ளமாகும், கொதிக்கும் குதிக்கும் குளிர்தண்டலாகும், ஏறும் சீரும் இளமாலையாகும், தேடும் கூடும் அது தேவாரமாகும் என்று சொல்வார்கள் அல்லவா? அப்படி ஒரு கவிதைகளால் நம்மை கட்டி போட முடியும் என்று சொன்னால் எவ்வளவாக சிறப்பு. ஒரு கவிஞன் கவிதை பாடினார். கவிதை பாடியதற்கு பிறகு எல்லோரும் கேட்டார்கள், கவிதையால் நான் கட்டி போட வந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் கவிதை பாடியதற்கு பிறகு கவிஞனையே கட்டி போட்டு விட்டார்கள். அப்படியானால் அந்த கவிதை எப்படி இருந்தது என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நம்முடைய கங்கை மணிமாறன் அவர்கள் கவிதையால் கட்டி போட்டார். ஆகச்சிறந்த உப்புக்கு வரியா, அந்த தப்புக்கு தண்டனையா என்று விடுதலை வேள்வியில் கரைந்திட்ட மகத்தான மாவீரராக
கர்ம வீரர் காமராஜர் திகழ்ந்தார் என்பதை மிக அற்புதமாக படைத்து சென்றார். உங்களின் சார்பிலே அவரை வாழ்த்துகிறேன். நண்பர்களே, படிக்காத மேதை காமராஜர் என்கிற தலைப்பின் கீழே கவிதாயினி கிருஷ்ணவேணி செந்தில் அவர்கள் வர இருக்கிறார்கள். ஓங்கிரடை பிறந்து உயர்ந்தோர் துலவிலங்கி வீங்கொழி நீர் ஞானத்து இருளகற்றி ஓங்கிரடை பிறந்து உயர்ந்தோர் துலவிலங்கி வீங்கொழி நீர் ஞானத்து இருளகற்றி ஆங்கோர் விண்ணேறு தனியாடி வென்றதொரு ஏனை இது தண்ணீரில்லாத தமிழ் என்று சங்க இலக்கிய பாவலன் புகழ்வான் அல்லவா? எவ்வாறு சொன்னான்? கதிரவனோடு தோன்றியது எங்களுடைய தமிழ். தமிழ் எப்போது தோன்றியது? கதிரவன் தோன்றிய போது தமிழ் தோன்றியது. அப்படியானால் கதிரவன் எப்போது தோன்றியது தெரியாது. அந்த அளவிற்கு எங்கள் தமிழினம் மூத்தது என்று சொல்லுகிற அளவிற்கு பெருமை பெற்றது நம்முடைய தமிழ் இனம், மொழி, பண்பாடு எல்லாம். அப்படிப்பட்ட ஆகச்சிறந்த தமிழால் பெருந்தலைவர் காமராஜரை போற்றி புகழ வருகை தந்திருக்கிறார் கவிதாயினி கிருஷ்ணவேணி செந்தில் அவர்கள். நல்லார் ஒருவர் உளரேன் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கும் அவையினருக்கும் நடுவர் அவர்களுக்கும் கிருஷ்ணா செந்திலின் வணக்கம். நான் பிறக்கும் முன்னரே இம்மண்ணை விட்டு அவர் பூத உடல் மறைந்துவிட்ட போதிலும் அவரின் புகழ் இன்றளவும் விண்ணுலகம் விருந்து கொண்டுதானே இருக்கிறது. காமராஜர் என்ற பெயரை உதட்டில் உச்சரிக்கும் போதும் கருணையும் வீரமும் சேர்த்து அவர் செய்த செயல்களை காதுகளில் கேட்கும் போதும் மடைதிறந்த வெள்ளம் போல் என் கண்களில் கண்ணீர் கொட்டும். எனக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் தமிழரின் உடலில் ஓடுகின்ற இரத்தத்தில் உள்ள ஒவ்வொரு செல்லும் சொல்லும் இவரை போல் இன்னொரு மனிதரை, தலைவரை, முதல்வரை காண முடியுமா என்று. உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் போன்ற சுதந்திர போராட்டங்களில் கலந்து கொண்டு 6 ஆண்டுகளுக்கும் மேல் சிறையிலிருந்து சித்திரவதைகளை பட்டு எத்தனையோ ராத்திரிகள் நித்திரைகளை விட்டு அரசியலில் அசைக்க முடியாத முத்திரையை இட்டு 3 முறை முதலமைச்சர் பதவியை தொட்டு இந்தியாவிலேயே சிறந்த ஆட்சி நடக்கும் மாநிலம் தமிழகம் என்ற பெருமையை பெற்று தமிழக மக்களுக்கும் பொற்கால ஆட்சியை கொடுத்து இனி வருகின்ற யாராலும் இனிமேல் இதுபோல் ஒரு ஆட்சியை தரவே முடியாது என்று அவருக்கு போட்டி அவருக்கு இணை எவரோ என்று எல்லோரையும் இன்று வரை வியப்பில் ஆழ்த்தி அழிக்க முடியாத சாதனைகளையும் சாகசங்களையும் நிகழ்த்தி அகிலத்தையே அண்ணாந்து பார்க்க வைத்த அதிசய மனிதர்தான் கர்ம வீரர். அவர் உயர்குடியில் பிறக்கவில்லை, உயர் படிப்பில் பட்டம் பெறவில்லை, சிறுவயதில் செல்வ செழிப்பில் பிறளவில்லை, பெற்றோரின் செல்லப்பிள்ளையாக வளரவில்லை, மஞ்சத்தில் கொஞ்சவும் அடிபட்டால் மஞ்சப்பத்து போட்டுவிடவும் மனைவி ஒருத்தியை கூட கட்டிக்கொள்ளவில்லை, தன் பேர் சொல்ல பிள்ளை ஒன்றை பெற்றுக்கொள்ளவும் இல்லை, கண்டதும் சுண்டி இழுக்கும் நிறம், கண்களால் கவிபாடும் கொள்ளை அழகு என்றெல்லாம் சொல்வார்களே, அப்படி ஒன்று கூட அவரிடம் இல்லை என்று அவரே சொல்வார். அப்படி இருக்க எப்படி முதலமைச்சரானார்? ஆஜானுபாகுவான உயரத்தை கொண்ட கம்பீரமான காமராஜருக்கு தெரிந்ததெல்லாம் உண்மை, உழைப்பு, நீதி, நேர்மை, ஒழுக்கம், ஈவு, இரக்கம், கருணை, மனிதாபிமானம், பொது உடைமை, சுயசந்தனை, சீரிய கருத்து. இவை மட்டும்தான் அரசியலில் அவர் பயன்படுத்திய ஆயுதங்கள் என்றால் ஆச்சரியம்தானே. ஓடம் ஒரு நாள் வண்டியில் ஓடும், வண்டி ஒரு நாள் ஓடத்தில் ஏறும். ஆம், இதுதான் வாழ்க்கை சக்கரம். ஒரு காலத்தில் காமராஜரை தன் உறக்கத்துக்கு இடையூறு என்ற நேரு இந்தியாவையே உறங்காமல் காக்க காமராஜரிடம் ஒப்படைத்தது வரலாறு. 2 பிரதமர்களையும் 3 முதலமைச்சர்களையும் உருவாக்கி கிங் மேக்கர் என்று இந்தியர்களாலும் பத்திரிகையாளர்களாலும் பாராட்ட பெற்றவர் காமராஜர். தமிழகத்தில் ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை ரத்து செய்ய மறுத்து
பதவியை ராஜினாமா செய்ய மூத்த தலைவர்களின் வற்புறுத்தலினாலும் அறிவுரையினாலும் பதவி ஆசை இல்லாத காமராஜர் கிங் மேக்கர் முதலமைச்சரானார். அன்றிலிருந்துதான் தமிழகத்துக்கு பொற்காலம் ஆரம்பமானது. ஆம், இந்திய தேசத்தின் அடையாளம் கருப்பு நிறம். இந்த தமிழக மக்களுக்கோ காமராஜர் தவமிருந்து கிடைத்த வரம். அமைச்சரவையில் எதிர்த்து நின்றவரையும் அரவணைத்துச் செல்லும் அன்புள்ளம் கொண்டவராய், சீமான்களின் சிபாரசுகளை தூக்கி போடும் வணங்கா முடியாய், மதச்சார்பற்ற மனிதனாய், ஊழலில்லா ஆட்சியின் ஒரே முதல்வராய், பகட்டை விரட்டி மிடுக்காய் நடக்கும் விருதுபட்டி வீரனாய், பெரியாரின் பச்சை தமிழன் எனும் பாராட்டுக்குரியவராய், பன்மொழி பேச்சாளராய், முத்தமிழை பிழையின்றி உச்சரிக்கும் தமிழ்த்தாயின் பக்தனாய், கம்பன் பாரதி கவிதைகளுக்கு தீவிர ரசிகனாய், அகில இந்திய தலைவருக்கெல்லாம் ஆசானாய், கட்சியில் சத்தியமூர்த்திக்கு தாசனாய், இதயத்தில் கக்கனுக்கும் ஜீவாவுக்கும் இடம்பலமாக இடம் கொடுத்தவராய், தன் குடும்பத்துக்கு ஒத்த சலுகை கூட வரிப்படத்தில் வாங்கிக் கொள்ளாதவராய், நேர்மையான ஆட்சியை தந்தவராய், இப்படியெல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருந்த நேர்மையான காமராஜர் ஒருவேளை மதிய உணவு உண்டு கைகழுவ, அவர் உயிர் உடலை விட்டு நழுவ, தர்மத்தாய் அவரை தழுவ, காமராஜர் அணிந்திருந்த அங்கியில் 100 ரூபாய் வங்கிக் கணக்கில் 125 ரூபாயும் 3 வேட்டி சட்டை மட்டுமே அவரின் மூச்சடங்கும் போது இருந்தது என்றால் அவர்தான் மக்கள் தலைவன் என்பதில் உங்கள் யாரேனுக்கும் ஐயம் உண்டோ? ஆஹா ஆஹா, எத்தனை 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 காமராஜரை பற்றி கவி பாடத்தான் எத்தனை எத்தனை எத்தனை. 10 ஆண்டுகள் பொற்கால ஆட்சி தந்த பத்திரமாற்று தங்கம் காமராஜரை பற்றி 10 நிமிடம் மட்டும் கவி பாடச் சொன்னால் பத்துமா? கரைபடியா சுத்தமான கைகளின் ஆட்சி பற்றி சொல்லிடத்தான் முடியுமா மொத்தமா? ஆகையால் நேரமின்றி இத்தோடு கவிதையை முடித்துக்கொள்வேன். காமராஜரை பற்றி தருணம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்துச் சொல்வேன். நன்றி, வணக்கம். இந்த செழுமைமிக்க இந்த கவியரங்கத்தில் கவிதாகினி கிருஷ்ணவேணி செந்தில் அவர்கள் நல்ல கவிதைகளை படைத்து சென்றார்கள். ஒன்றை சொன்னார், ஏழை எளிய அடித்தளத்தில் விளிம்பு நிலையில் இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழகத்தின் அசைக்க முடியாத மாட்சிமை தாங்கிய முதலமைச்சராக திகழ்ந்தார். ஆணை சேனை ஆழம்பு கோட்டை கொத்தளத்தின் மேலே அவர் கொடி பறந்தது. அப்படி ஏழை எளியவர்கள் அடித்தட்டில் இருப்பவர்கள் கூட முதலமைச்சராக முடியும் என்பதை நிரூபித்து காட்டினார். இப்போதெல்லாம் முடியுமா என்று கேட்டார். இப்போது வட்டச் செயலாளர் வண்டு முருகனாக கூட ஆக முடியாது. நண்பர்களே, மிகச்சிறந்த கவிதைகளை படைத்து சென்றார். உங்களின் சார்பிலே அவரை நான் வாழ்த்துகிறேன். நானும் அவரும் ஒரே மாவட்டம். அவர் விருதுநகர் மாவட்டத்தின் செல்லப்பிள்ளை என்று சொன்னால், நான் அருப்புக்கோட்டையின் சட்டமன்ற உறுப்பினர். அவர் கல்வி அமைச்சராக தன்னுடைய வாழ்வை தொடங்கினார் என்று சொன்னால், நானும் கல்வி அமைச்சராக எளியவன் அடியவனும் பணியாற்றியிருக்கிறேன். ஒரே மாவட்டத்தில் ஒரே ஊரில் அடித்தளத்தில் இருந்த ஒருவர் அதே துறையில் வகிக்கக்கூடிய அரிய வாய்ப்பு. ஆகவே அவரளவிற்கு நானா என்று சொன்னால் அவர் மலை, நான் சாதாரண. 1 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலைப் பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலைப் பள்ளி, 8 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலைப் பள்ளி என்கிற இலக்கை தமிழ்நாடு அரசு நான் பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருந்தபோது முழுமையாக அடைந்ததற்கு முதல் காரணம் யார் என்று கேட்டால், இதற்கு முதல் தொடக்க புள்ளியாக இருந்தவர் யார் என்று கேட்டால், வித்தாக இருந்தவர் யார், விதையாக இருந்தவர் யார், உரமாக இருந்தவர் யார், ஏணியாக இருந்தவர் யார், தோணியாக இருந்தவர் யார்? அவர்தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர். அப்படி ஆகச்சிறந்த ஆளுமைமிக்க தலைவர். அவருடைய பிறந்த நாளில் அவருடைய பெருமைகளெல்லாம் பேசுகிறோம்.
அந்த வகையில் கல்விக்கண் திறந்த காமராஜர் என்பதை பற்றி நம்முடைய கவிஞர் பாரதி சுகுமார் அவர்களை உங்களின் சார்பிலே நான் அழைத்து மகிழ்கிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றியவளே, மொழிக்கு மூத்தவளே, அன்னை தமிழே, உன்னை வணங்குகிறேன். அன்று தமிழ் வளர்த்த அகத்தியனால் புகழ்பெற்ற பொதிகை போல், அன்று தமிழ் வளர்த்த அகத்தியனால் புகழ்பெற்ற பொதிகை போல் நாளும் தமிழ் வளர்க்கும் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு என் வாழ்த்துகள், வணக்கம். கவியரங்கின் தலைவர். வைகை பாயும் இடமெல்லாம் செல்வம் விளையும், அந்த வைகை பாயும் இடமெல்லாம் செல்வம் விளையும், இந்த வைகை நடக்கும் இடமெல்லாம் தமிழ் விளையும். தலைமுறைகள் கொண்டாடும் தகைசால் தமிழர், கல்வி கண் திறந்த காமராஜர். எங்கேனும் ஒரு அதிசயம் என்றேனும் நடப்பதுண்டு. என்றேனும் ஒரு மனிதர் மக்களுக்காக பிறப்பதுண்டு. எந்த ஒரு அவதார புருஷனும் இங்கே தான் யார் என்று சொல்லிக்கொண்டு பிறந்ததில்லை. தரித்திரம் துடைத்து சரித்திரம் படைக்க பேராற்றலோடு பிறப்பவர்கள் உண்டு, பேராற்றலோடு பிறப்பவர்கள் உண்டு. கண்ணிருந்தும் குருடராய், காதிருந்தும் செவிடராய், வாயிருந்தும் ஊமையாய் மக்கள் வாழ்ந்து வந்த பூமியில் அந்நியரின் ஆதிக்கத்தில் அடைபட்டு கிடந்த நேரத்தில் 1903 ஜூலை 15 அதிசயங்களே அதிசயப்படும் அற்புதம் தோன்றியது. அது இருண்டு கிடந்த இதயங்களுக்கு வெளிச்ச ஒளியாய் வெளிப்பட்டது. குலதெய்வத்தின் அருளோடு பிறப்பு கண்டது. அந்த காமாட்சியின் பெருமைகளை காஞ்சி கூறும். விருதுபட்டியில் விழித்திருந்த இந்த ராஜாவிற்கு காமாட்சியை முதல் பெயருமானது. அவருடைய பெயர் முதல் காமாட்சி தான், குலதெய்வத்தின் பெயர். தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்த வள்ளுவனின் குரலும் இவருக்கே பொருந்தி போனது. தன்னுடன் பயின்றோனின் பசிநிலையை கண்டு பதறி துடித்த காமராசரின் நேயம் அருட்பாவையும் மிஞ்சும். பசியில்லா வயிறு, பகையில்லா வாழ்வு அன்றே காமராசரின் லட்சியமானது. பயிர் வாடிய நிலை கண்டு மனம் வாடி நின்ற வள்ளலாரின் உள்ளம் காமராசருக்கும் சொந்தமானது. மனித நேயத்தை மனதில் கொண்டதால் அடிமைத்தனத்தை அடியோடு ஒழிக்கும் ஆவேசம். சாதனைகள் புரிய வந்த சரித்திரத்தை எந்த சோதனையும் சுட்டெரித்ததில்லை. தொலைநோக்கு பார்வை, திடமான சிந்தனை, விவேகமான செயல்கள். அதனால்தான் விடுதலை வேள்வியில் சுடர்விட்டு பிரகாசித்தாய், சிறைக்கு அஞ்சா சிங்கம் என உன்னை அறிய வைத்தாய். பகைமை என்ன பச்சை தமிழனாய் பாரில் பிரகாசித்தாய். உன்னை எதிர்த்து நின்றவர்களின் இதயங்களிலும் குடியேறினாய். பேரறிஞர் அண்ணாவையும் பொது உடைமை ஜீவாவையும் உன் நட்பாய் கொண்டாய். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் இந்நாட்டு மக்கள் என்னும் பாரதியின் வரிகளை உன் சிந்தைக்குள் ஏற்றாய். கிழக்கு விடியல் இருட்டை வெளுப்பது போல் சுதந்திர வேள்வி சுட்டெரித்தது பகைமையை. ஆடினோம் பாடினோம் ஆனந்த சுதந்திரம் அடைந்தோம் என்று ஆடினோம் பாடினோம் பள்ளு பாடினோம். சுதந்திர இந்தியா 30 கோடி மக்கள். புதிய அத்தியாயம் தொடங்கியது. சிந்தித்து செயல்படத் தொடங்கினாய். உன் சுட்டு விரல் அசைவில் ஒவ்வொன்றையும் மாற்றினாய். தென்னாட்டு காந்தி என அரசியலில் தோன்றினாய். அதிகாரம் இருந்தும் ஆணவம் கொண்டதில்லை.
அதிகாரம் இருந்தும் ஆணவம் கொண்டதில்லை. தன் நலம் என்று தனியே உனக்கில்லை. தன் நலம் என்று தனியே உனக்கில்லை. பதவி என்பதை சேவை செய்யும் வாய்ப்பாக எண்ணினாய். பதவி என்பதை சேவை செய்யும் வாய்ப்பாக எண்ணினாய். தேசத்தின் ஆக்கமும் நீயானாய். தலைமைகளின் உருவாக்கமும் நீயானாய். தேசத்தின் ஆக்கமும் நீயானாய். தலைமைகளின் உருவாக்கமும் நீயானாய். ஆறறிவு கொண்ட ஆற்றலின் பேரறிவாய் பிரகாசித்தாய். உறவென உனக்கு 1000, உறவென உனக்கு 1000 இருந்தபோதும் நாட்டையும் நாட்டு மக்களையும் உன் உறவாக எண்ணினாய். தாய்க்கும் ஒரே நீதி, தாய்க்கும் ஒரே நீதி, தமக்கைக்கும் ஒரே நீதி என்று நீதியை நிலைநாட்டினாய். குடிசைகள் உன்னை கண்டு ஒளிர்ந்தது. குடிசைகள் உன்னை கண்டு ஒளிர்ந்தது. மாளிகைகள் உன்னை கண்டு அதிர்ந்தது. மாளிகைகள் உன்னை கண்டு அதிர்ந்தது. சரிநிகர் சமானமாய் வாழ்வோம் இந்நாட்டிலே என்னும் சமத்துவம் உன்னால் தான் வளர்ந்தது. யாருக்கு எதை கொடுக்க வேண்டும், யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானம் உன்னுள் தவழ்ந்தது. இந்த மாநிலம் உன்னால் மாற்றம் கண்டது. இலக்கில்லா வாழ்க்கை, பாதையில்லா பயணம், காய்ந்து கிடந்த பூமி, கண்ணீர் விட்ட மக்கள் என்று நீ கண்ட காட்சி உன்னை உறங்க விடாமல் செயல்பட வைத்தது. ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம். பாரதியின் சூளுரை பஞ்சில் வைத்த நெருப்பென உன் நெஞ்சில் பற்றியது. பசி போக்க வேலைவாய்ப்பு, பசி போக்க வேலைவாய்ப்பு, அறிவு பெற கல்விக்கூடங்கள். சீனத்து அறிஞரின் சொற்களும் உன்னை சிந்திக்க வைத்தது. சீனத்து அறிஞரின் சொற்களும் உன்னை சிந்திக்க வைத்தது. பசித்தவனுக்கு உணவாக மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்கும் வலையை அவனுக்கு கொடு. மீன் பிடிக்கும் வலையை அவனுக்கு கொடு. பிச்சை போடுவதை விட பிழைப்பதற்கு வழிகாட்டலே பெரும் செயல். பிச்சை போடுவதை விட பிழைப்பதற்கு வழிகாட்டுவதே பெரும் செயல். சிந்தித்து சிந்தித்து கல்வியே செல்வமென எண்ணினாய். சிந்தித்து சிந்தித்து கல்வியே செல்வமென எண்ணினாய். கல்வி அறிவு ஒன்றுதான், கல்வி அறிவு ஒன்றுதான் மண்ணையும் பொன்னாக்கும், விண்ணையும் வில்லாக்கும், வானையும் அளக்கும், மீனையும் எண்ணும். வியத்தகு வேலைகள் 1000 செய்திட வைக்கும். அறியாமை இருளகற்றும் ஆதவனே கல்வி, அறியாமை இருளகற்றும் ஆதவனே கல்வி. அதுவே வறுமையை போக்கும், நாட்டின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று எண்ணினாய். கல்வி புரட்சியை தோற்றுவித்தாய். கல்வி புரட்சியை தோற்றுவித்தாய். மூடப்பட்ட 6000 பள்ளிகளுக்கு, மூடப்பட்ட 6000 பள்ளிகளுக்கு மீண்டும் உயிரூட்டினாய். வசதிக்கு வாய்ப்பில்லை, வசதிக்கு வாய்ப்பில்லை, வயிற்றுக்கு சோறில்லை என்று ஆடு மாடு மேய்த்தோரின் கவலைக்கு மருந்தானாய். ஆடு மாடு மேய்த்தோரின் கவலைக்கு மருந்தானாய். தேசமே உன் செயல் கண்டு வியந்தது. கல்வியே முன்னேற்றம், கல்வியே வாழ்க்கை, கல்வியே சமத்துவம், கல்வியே அறிவு, கல்வியே ஆற்றல் என்பதை நாடு உணர்ந்தது. வளர்ந்து வரும் தலைமுறையின் வளர்ச்சி. கல்விக்கூடங்களின் கதவுகளை திறந்தாய். பஞ்சைகளின் பாதையை பள்ளிகளை நோக்கி திருப்பினாய். பஞ்சைகளின் பாதைகளை பள்ளிகளை நோக்கி திருப்பினாய். மதிய உணவோடு கல்வி. மழை பெய்தால் கூட பள்ளியின் நிழலில் ஒதுங்காமல் இருந்தோரை பள்ளிக்குள் வரச் செய்தாய். கல்வி கண் திறக்க வைத்தாய். மதிய உணவு அனைவருக்கும் ஓரிடத்தில், மதிய உணவு அனைவருக்கும் ஓரிடத்தில். ஜாதி மதம் குலம் என்பதையெல்லாம் மறக்கடித்தது. ஜாதி மதம் குலம் என்பதையெல்லாம் மறக்கடித்தது. மனிதம் என்னும் உறவுக்குள் அனைவரையும் ஒன்று சேர்த்தது. மக்களுக்கு கல்வி கொடுப்பதே ஆட்சியினர் போடும் பிச்சையாக நீ எண்ணியதில்லை. மக்களுக்கு கல்வி கொடுப்பதை ஆட்சியாளர் போடும் பிச்சையாக நீ எண்ணியதில்லை. கடமையாக கருதினாய், புண்ணியமாக எண்ணினாய். கல்வி கண்களை திறக்கும் வேலையை தவிர வேறு முக்கிய வேலைகள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்று சூளுரைத்தாய். தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி டில்லியின் கண்களையும் திறந்தது. தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி டில்லியின் கண்களையும் திறந்தது. கல்வி வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டை பின்பற்ற வேண்டும். கல்வி வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டை பின்பற்ற வேண்டும். தேச பிரதமரும் மத்திய கல்வி அமைச்சரும் மற்ற மாநிலங்களுக்கும் அறிவுரை வழங்க நீயே ஆதாரமானாய். மதிய உணவு, இலவச கல்வி, இலவச பாட புத்தகங்கள், நோட்டுகள்,
ஏழை வர்க்கத்தை ஏற்றமடைய வைத்தது. கர்ம வீரரே, காமராசரே, அன்று நீங்கள் விதைத்த விதை இன்று சமூகத்தையே முன்னேற்றியுள்ளது, சமத்துவத்தையும் தோற்றியுள்ளது. தொழில்நுட்பம், மருத்துவம், பொறியியல், வேளாண்மை, சட்டம், அறிவியல் என்று அனைத்தையும் தந்துள்ளது. கல்வியே தெய்வம் என்று பாடநூலில் எழுதிய என்னை உன் புகழ் பேச வைத்தது. கல்வி கண் திறந்த காமராசரே, உன் புகழ் வாழ்க வாழ்க வாழ்கின்ற விடைபெறுகின்றேன். நண்பர்களே, கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்துரைத்தார். உங்களின் சார்பிலே அவரை வாழ்த்துகிறேன். தமிழால் கவிதைகளை கொண்டு வந்து இங்கு தர இருக்கிறார் கவிதாகினி வேளச்சேரி கோமதி அவர்கள். கவிப்புயலை இன்று அவரை பாராட்டுகிறார்கள். புயல் தென்றலாக வீசுமா இல்லது சுனாமியாக வருமா என்று கவிதை பாடினால்தான் தெரியும். கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடல் கொதித்து சூடாற்ற, முதுமைமிகு நிலப்பரப்பின் முதற்பரப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் நடமடர்த்த தமிழனங்கே பதி மதுரை பெருவெளியில் பாண்டியர்கை பார்த்தவளே என்று சொல்வார். எவ்வளோ பெரிய ஆழமான வார்த்தைகள். புடுதறந்த நேரத்தினை புல்லறியும், பூமலர்ந்த நேரத்தினை வண்டறியும், சேய் பிறந்த நேரத்தினை தாயறிவாள், செந்தமிழே உன் பிறப்பை யார் அறிவாள். ஆக தமிழால் ஒருவரை பற்றி, அதுவும் கவிதைகளால் ஒருவரை பற்றி புகழ்ந்துரைக்கிற போது அப்படியே இந்த உலகமே கட்டி போட்டதை போல ஆகும். அப்படி தென்னாட்டு காந்தி, காந்தி என்றாலே பெருமைக்குரியவர். தென்னாட்டு காந்தி என்று சொன்னால் இன்னொரு கூடுதல் பெருமை காமராஜர். அப்படிப்பட்ட தரிப்பிலே கவிதை பாட வருகிறார் கவிதாகினி வேளச்சேரி கோமதி அவர்கள். உங்களின் சார்பிலே அழைத்து மகிழ்கிறேன். கல்வி கடவுள் காமராசர் பிறந்த நாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் என் வணக்கம். டிடி தொலைக்காட்சி நிலையத்திற்கு என் நன்றிகள். நடுவராய் வீற்றிருக்கும் மாண்புமிகு கலைமாமணி திரு வைகை செல்வம் ஐயா அவர்களுக்கு என் வணக்கம். கவிமன்றத்தை சிறப்பு செய்த வந்திருக்கும் தோழமை கவிஞர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். தென்னாட்டு காந்தி காமராசர். படிக்காத மேதையாய் பாரினிலே தோன்றினாய், படிக்காத மேதையாய் பாரினிலே தோன்றினாய், படித்தவரும் வியக்கும் வண்ணம் பலர் மனதிலும் ஊன்றினாய், படித்தவரும் வியக்கும் வண்ணம் பலர் மனதிலும் ஊன்றினாய். விருதுநகரில் உதயமாகி பாரதமெங்கும் வெளிச்சத்தை பரப்பினாய், விருதுநகரில் உதயமாகி பாரதமெங்கும் வெளிச்சத்தை பரப்பினாய். மூடி கிடந்த பள்ளிகளை திறந்து கல்வி என்னும் அறிவு கண்ணை மூலையில் இருக்கும் பாமரனும் அறியும் வண்ணம் அறிவொளியை ஏற்றினாய். குலக்கல்வி திட்டத்தை அழித்திட்டு மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி வயிற்று பசியை போக்கி அறிவு பசியை பெருக்கினாய். குலக்கல்வி திட்டத்தை அழித்திட்டு மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி வயிற்று பசியை போக்கி அறிவு பசியை பெருக்கினாய். இல்லாமையும் கல்லாமையும் இல்லாமல் ஆக்கி இல்லந்தோறும் கலைமகளின் இசையை மீட்டினாய். இல்லாமையும் கல்லாமையும் இல்லாமல் ஆக்கி இல்லந்தோறும் கலைமகளின் இசையை மீட்டினாய். தொழுவத்தில் வந்துதித்தார் இயேசுபிரான், ஓலை குடிசையிலே வந்துதித்தாய் ஏழை பிரானாய். உமக்கு ஏட்டுக்கல்வி எட்டாகனி ஆனதாலே ஏழைகளுக்கு எட்டும் கனியாக ஏணியை ஏந்தினாய். உமக்கு ஏட்டுக்கல்வி எட்டாகனி ஆனதாலே ஏழைகளுக்கு எட்டும் கனியாக ஏணியை ஏந்தினாய். அந்த சிவகாமியின் மகனான நீர் பல சிறுசாமி மகன்களுக்கு குலசாமி ஆனாய். அந்த சிவகாமியின் மகனான நீர் பல சிறுசாமி மகன்களுக்கு குலசாமி ஆனாய். இன்று உமது பிறந்த நாள், அறிவு கண் திறந்த அற்புத நன்னாள். இன்று உமது பிறந்த நாள், அறிவு கண் திறந்த அற்புத நன்னாள். நன்னாளை மேலும் பொன்னால் ஆக்கி கல்வி வளர்ச்சி நாள் என கொண்டாடி மகிழ்ந்து பாமாலை சூட்டி பாடி கழிக்கிறோம். நன்னாளை மேலும் பொன்னால் ஆக்கி கல்வி வளர்ச்சி நாள் என கொண்டாடி மகிழ்ந்து பாமாலை சூட்டி பாடி கழிக்கிறோம். ஏழையின் வீட்டில் நீ ஏற்றி வைத்த அகல் விளக்கு பல விஞ்ஞானிகளை உருவாக்கி விண்ணில் பறக்க வைத்தது. மண்விளக்கில் ஏற்றி வைத்த மங்காத ஞான ஒளி பல மருத்துவர்களை மலர செய்தது.
வளர்ச்சி பாதைக்கு வழிகாட்டிய தீப ஒளி அணையா விளக்கா பல தலைமுறைகளுக்கு ஒளிகாட்டியது. ஏழையின் வீட்டில் நீ ஏற்றி வைத்த அகல் விளக்கு பல விஞ்ஞானிகளை உருவாக்கி விண்ணில் பறக்க வைத்தது. மண் விளக்கில் ஏற்றி வைத்த மங்காத நாண ஒளி பல மருத்துவர்களை மலர செய்தது. வளர்ச்சி பாதைக்கு வழிகாட்டிய தீப ஒளி அணையா விளக்காய் பல தலைமுறைகளுக்கும் ஒளிகாட்டியது. ஒரு பிறப்பில் கற்ற கல்வி ஏழேழு பிறப்புக்கும் துணை நிற்கும் என்றார் வள்ளுவர். ஒரு பிறப்பில் கற்ற கல்வி ஏழேழு பிறப்புக்கும் துணை நிற்கும் என்றார் வள்ளுவர். அக்கல்வியை இலவசமாக அளித்து ஏழேழு பிறப்புக்கும் ஏற்றத்தை அளித்தாய். அக்கல்வியை இலவசமாக அளித்து ஏழேழு பிறப்புக்கும் ஏற்றத்தை அளித்தாய். எண்ணெயின்றி எரியும் கலங்கரை விளக்கு போல கல்வி அறிவின்றி ஒளிரும் கலங்கமில்லா கர்த்தூனாய் தமிழகத்தை தாங்கி நின்றாய். எண்ணெயின்றி எரியும் கலங்கரை விளக்கு போல கல்வி அறிவின்றி ஒளிரும் கலங்கமில்லா கர்த்தூனாய் தமிழகத்தை தாங்கி நின்றாய். ஆற்றலிலே இமயமலையாய், அன்பிலே குறிஞ்சி மலையாய், மக்கள் மனதில் குன்றுபோல் உயர்ந்து நின்றாய். சத்தியம், நேர்மை, அகிம்சை மூன்றையும் மூச்சாக கொண்டு அண்ணல் காந்தியைப் போல் இறுதி வரை உறுதியாய் கடைபிடித்தாய். சத்தியம், நேர்மை, அகிம்சை மூன்றையும் மூச்சாக கொண்டு அண்ணல் காந்தியைப் போல் இறுதி வரை உறுதியாய் கடைபிடித்தாய். பெருந்தலைவராக இருந்த போதிலும் கதர் ஆடையே கடைசி வரை அணிந்த எளிமையின் சிகரம் இருவரும். பெருந்தலைவராக இருந்த போதும் கதர் ஆடையே கடைசி வரை அணிந்த எளிமையின் சிகரம் இருவரும். மகாத்மாவால் உருவான சத்திய சோதனை போன்று நம் மண்ணில் உருவான மாசிலா கருப்பு காந்தி ஆனாய். புகழ்ச்சி, புகைப்படம், விளம்பரம் அறவே தவிர்த்து இயல்பாய் இயங்கிய இமயம் இருவரும். தேடி வந்த பிரதமர் பதவியும் தேவையில்லை என்று அன்னை இந்திரா காந்தி அம்மையாருக்கு வழிகாட்டினாய். தேடி வந்த பிரதமர் பதவியும் தேவையில்லை என்று அன்னை இந்திரா காந்தி அம்மையாருக்கு வழிகாட்டினாய். படிக்காத மேதையாய் இருந்தும் பாரத ரத்னா விருது பெற்றாய். படிக்காத மேதையாய் இருந்தும் பாரத ரத்னா விருது பெற்றாய். தென்னாட்டு காந்தி என புகழ்பெற்று மகாத்மா காந்தி பிறந்த அக்டோபர் 2ஆம் நாளில் ஆறா துயரில் மக்களை ஆழ்த்திவிட்டு ஆகாசத்தில் இரண்டர கலந்தாய். இயற்கை இருவரையும் ஒரே தேதியில் ஒன்றாக இணைத்தது. மகான்களின் பிறப்பும் இறப்பும் உடல்களுக்கு மட்டுமே. உலகம் உள்ளவரை அவர்கள் விட்டு சென்ற அறவழிகள் அறவே அழிவதில்லை. கலைமகளின் மறுவடிவம் நீ. கல்லில் செதுக்கிய எழுத்தாய். காலம் முழுவதும் காற்றுள்ளவரை உன் புகழ் நிலைத்திருக்கும். வாழ்க காமராசர் ஐயா புகழ். நன்றி, வணக்கம். நண்பர்களே, சிறந்த கவிதையை கோமதி அவர்கள் வழங்கினார்கள். அறிவு பசியை போக்குவதற்கு வயிற்று பசியை நீக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சிவகாமி என்பது நீ பெரிய சாமி, எல்லா சின்ன சாமிகளுக்கும் நீதான் குலசாமி என்று சொன்னார். ஆக இவர் வாட்ஸ்அப் குரூப்புகள் உண்டு, பார்த்துருக்குறோம். காலையில் ஒரு குரூப்பு, மதியானம் ஒரு குரூப்பு. நமக்கு தெரியாமல் இன்னொரு குரூப்பில் போய் சேர்த்துட்றான். ஆனால் இந்த 4 கவிஞர்கள் பெருந்தலைவர் காமராஜர் குரூப்புங்கிறது நல்லா தெரியும். எல்லாம் காமராஜர் மீது ஆழ்ந்த பற்றும் ஆழ்ந்த தெளிந்த அறிவும் கொண்டு இங்கு கவிதைகளை படைத்திருக்கிறார்கள். அவர் கார்மேகத்தைப் போல கருத்தவர், பனித்துளியைப் போல சிரித்தவர். அவர் சிரிப்பை பார்த்தால் பனித்துளியைப் போல இருக்கும். தாயைப் போல அனைவரையும் அரவணைத்தவர். எறும்பைப் போல ஓயாது உழைத்தவர், சழியாத உழைப்பாளி. நள்ளிரவு 2 மணிக்கு தூங்க போனாலும் அதிகாலையில் 7 மணிக்கு பணிகளை தொடங்குகிற பழக்கம் கர்ம வீரர் காமராஜருக்கு உண்டு. குலக்கல்வி கொண்டு வருகிற போது குலக்கல்வியை ஒழித்து நலக்கல்வியை தந்தார் அவர். இலவச கல்வி தந்து நல்ல உணவையும் தந்தார் அவர். கல்லாமை அறியாமை அகற்றினார் அவர். எதிர்த்தோரையும் ஏணியாய் ஏற வைத்தவர் காமராஜர்.
கீழோரை மேலோராக ஆக்கியவர் கல்வியின் மூலமாக. அவர் சமூக நீதிக்கு சொந்தக்காரர். நண்பர்களே, உள்ளூர் தமிழனை ஜாதி பிரிக்கிறது, வெளி மாநில தமிழர்களை மதம் பிரிக்கிறது, வெளிநாட்டு தமிழர்களை நிறம் பிரிக்கிறது. என்ன செய்வான் அவன்? பொழுதுபோக்க மீன் பிடித்தால் அவன் உயர்ந்த ஜாதி, பொழப்புக்காக மீன் பிடித்தால் அவன் தாழ்ந்த ஜாதியா? இதற்கு என்ன ஏற்றத்தாழ்வுகளை களைய வேண்டும் என்று சொன்னால் கல்விதான் இதற்குரிய மூல தீர்வு என்பதை உணர்ந்துதான் கல்வி என்கிற மகத்தான தொண்டை செய்தார். படித்தவர்கள் எல்லோரும் அறிஞராவதில்லை, படிக்காதவர்கள் யாரும் அறியாதவர்களாக இருந்ததில்லை. ஆனால் படிக்காத போதும் அனுபவ கல்வியின் மூலம் படிக்காத மேதை என்று அழைக்கப்பட்ட உலகத்தின் ஒரே ஒப்பற்ற தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் மாத்திரம். ஆகவேதான் அவரை பெருமையோடு எல்லோரும் கவிஞர்கள் கூட அழைத்தார்கள், கதராடை உடுத்திய கலைமகள் என்று சொல்லி. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு உண்டு. எங்கள் ஊருக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால் அவர் பிறந்ததனால் சிறப்பு. அதோடு மாத்திரமல்லாமல் அவர் விருதுக்கே விருது என்று பெயரை பெற்றிருக்கிற பெருமைக்குரிய விருதே ஊராய் போனது. விருதுபட்டி பின்னாளில் விருதுநகர் என்று மலர்ந்தது. அப்படி ஆற்றலும் பெருமைக்குரியவர் பிறந்த நாளில் அவர் பெரும்புகழ் ஓங்கட்டும். ஒரு எலக்ட்ரானின் ஓட்டத்தைப் போல, எக்ஸ்ரேவின் தனி பார்வையைப் போல, பால் முறுபலின் புன்முறுவலைப் போல, பாதரசத்தின் பளபளப்பைப் போல, சீனத்தின் பழம் ஞானத்தைப் போல, செந்தமிழின் மந்திரச் சொல்லைப் போல, ஜேங்கொண்டாடின் போர்ப்பரணியைப் போல, சிலம்புடையானலின் காணல் வரியைப் போல, அருணகரின் ஆதரின் தமிழ் சந்தத்தைப் போல, தேரெழுந்தோர் கம்பனின் கற்பனை விடத்தைப் போல அவருடைய புகழ் விஞ்சி நிற்கட்டும். காலம் தந்த நன்கொடை கருணை கண்ட புத்தகம், ஓடி ஓடியே தமிழர்களுக்கு ஒரு பாதையை உருவாக்கி தந்த உத்தமர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அப்படி பெருமைக்குரிய அந்த தகைசால் தமிழரை நாம் போற்றுவோம், பாராட்டுவோம். அவர் மரணத்தை தொடுகிற போது சொத்து சுகம் எதுவும் இல்லை, சொந்தமென்று அழுவதற்கு யாரும் இல்லை. தமிழ்நாடே கதறி அழுதது. அதுதான் அவருக்கு சொந்தம். 10 ரூபாய் கூட பாக்கெட்டில் இல்லை. மரணமே காலத்தீயே, மகிழ்ச்சியின் பகையே நாயே, மணமடம் உரிந்த நெஞ்சே, மடங்காத திமிரே சாவே, உறவினை அறுக்கும் வாழே, உயிரினை குடிக்கும் வாயே, உருவசி தீர்க்க எங்கள் காமராஜரின் உயிரையே குடித்து விட்டாயே. கவிஞர்கள் கண்ணீர் வெடித்து கதறி அழுதார்கள். இடையற்ற தலைவரை நாம் இன்றும் போற்றி பாராட்டுகிறோம். தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றாமை நன்று என்று வள்ளுவப் பேராசான் 3500 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதி நின்றான். இன்றும் அவருடைய புகழ் நீடித்து நிற்கிறது. இந்த அற்புதமான பெருந்தலைவர் காமராஜர் கவியரங்கத்தை ஏற்பாடு செய்த டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கும், சுவைஞர்களுக்கும், நேயர்களுக்கும், கவிஞர்களுக்கும், இதை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, பெருந்தலைவர் காமராஜருடைய புகழ் ஓங்கட்டும், என்றென்றும் மலரட்டும், நிலைக்கட்டும், நீடிக்கட்டும். நன்றி, வணக்கம். நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாடு உழைத்தவனை நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா.